இந்திய அணி வீரர்கள் இப்ப அண்மையில நாம சுமன் கில் பத்தி பேசணும். நல்ல ஒரு வீரர், தரமான வீரர், முக்கியமான நேரங்கள்ல இந்திய அணிக்கு வெற்றியையும் பெற்றுக் கொடுத்த வீரர். அவர் கட்டாயம் தேவைப்படுகின்ற ஒருத்தர். ஆனா உலக கிண்ண போட்டிகளிலே அவர் இல்லை அப்படின்னும் போது இந்திய அணி என்ன செய்திருக்கு, இதை எப்படி எடுத்துக்கொண்டாங்க, ஏன் அதை செஞ்சாங்கன்றதுல நமக்கு தெரியும். இதை போல நிறைய வீரர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்திய அணிக்கு வேண்டப்பட்டவர்கள், கட்டாயம் தேவைப்பட்டவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால இல்லாமல் போயிருக்கார்கள். அதிலும் சந்திரு உலக கிரிக்கெட்டில் தூக்கி தலையில் வைத்து கொண்டாட ஆரம்பிக்கப்பட்ட ஒருவர் தன் தலையில் தானே மண்ணள்ளி கொட்டியது போன்று அப்படியே இல்லாமல் போனார் என்பது மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயம். 53 வயதில் இப்பொழுது கிட்டத்தட்ட மரணத்தை எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றாரோ என்பது போல் பேச வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு கிரிக்கெட் வீரர், சாதாரணமாக ஒரு விளையாட்டு வீரர் 50-53 வயது என்பதெல்லாம் பெரிய ஒரு வயது இல்லை. எனவே 53 வயதில் எழும்பி நடக்க இயலாத அளவில் அவர் இருக்கின்றார் என்றால் டிசிப்ளின் என்பது மிக முக்கியம். கிரிக்கெட்டாக இருக்கட்டும், சொல்லிட்டு பேசினதா சஸ்பென்ஸோட வாழ்க்கையாக இருக்கட்டும், இது முக்கியம். இந்த டிசிப்ளின் அல்லது சரியான முறையில் நடந்து கொள்ளாத குழப்படித்தன்மையால் காணாமல் போன சச்சினின் நெருங்கிய நண்பர் பற்றி ஒரே காலகட்டத்துக்குள்ள ஒன்றாக விளையாடினவர்கள் கூட சொல்லலாம். பாடசாலை காலத்துல இருந்தே ஒன்றாக நெருங்கிய நண்பர்கள். 2 பேருமே சச்சினா இவரா அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தா 2 பேரும் ஒன்றுதான். இப்பொழுது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். வேறு யாரும் இல்லை, வினோத் கம்ப்ளி, இந்தியாவின் இடதுகர துடுப்பாட்ட வீரர். அதே போன்று சச்சின் எந்த அளவுக்கு ஸ்டைலிஷ் துடுப்பாட்ட வீரரோ அதே போன்று ஸ்டைலிஷான டெக்னிக்கல் நிறைந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். சச்சின், வினோத் கம்ப்ளி இருவருக்குமான வயது வித்தியாசம் 1. வினோத் கம்ப்ளிக்கு 17 வயதாக இருக்கின்ற வேளையில் சச்சினுக்கு 16 வயது. 664 ஓட்டங்களை பாடசாலை போட்டி ஒன்றில் இணைப்பாட்டமாக 2 பேரும் பெற்றது. அதுதான் பெரிய அளவுல உங்களை தேசிய அணிக்குள்ள கொண்டு வரதுக்கு முதல் படியா இருந்ததுன்னு சொல்றாங்க. அதோடு அப்படியே பார்த்து கொண்டிருந்தவர்கள் முதலில் சச்சின் உள்ளே வருகின்றார், அதன் பின்னர் வினோத் கம்ப்ளி உள்ளே வருகின்றார். வினோத் கம்ப்ளி சந்துரு டெஸ்ட் போட்டிகளில் வந்த வரத்தில் சச்சினிடம் பார்க்க ஓட்டங்களை குவிக்கின்றார். அடுத்தடுத்து இரட்டை சதம் என்று 3 சதங்களை அவர் அடித்து மத்தியதர வரிசை வீடு. எனவே அவர் மத்தியதர வரிசையில் துடுப்படுத்தாடுகின்ற வேளையில், அதே வேளையில் அந்த காலம் லாராவின் பொற்காலம். லாரா ஏற்கனவே இருக்கிறார், நல்ல முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது வருகின்ற வேளையில் வினோத் கம்ப்ளியின் அந்த லெஃப்ட் ஹேண்ட் இடதுகர துடுப்பாட்டத்தை பார்த்துவிட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். பாடசாலை காலத்திலிருந்து இவரை பற்றி தெரியும். எனவே சச்சின், கம்ப்ளி இந்திய கிரிக்கெட்டை ஆளப்போகின்றார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். எனவே பாடசாலை கிரிக்கெட்டில் ஆண்டவர்கள் இந்திய கிரிக்கெட்டையும் ஆளப்போகின்றார்கள், ஆளவும் ஆரம்பித்தார்கள். கட்டுப்பாடுலாம் இருந்தது, இந்திய அணி அவங்க தான் என்ற அளவுலாம் இருந்தது. ஆனால் வினோத் கம்ப்ளி மெதுவாக தேய்ந்து போய் இப்பொழுது சச்சினையும் வினோத் கம்ப்ளியையும் பார்த்தால் சச்சின் இன்னும் சின்னப்படியின் மாதிரி இன்னும் கிரிக்கெட் விளையாடக்கூடியவர் போன்று தென்படுகின்றார். ஆனால் வினோத் கம்ப்ளி மரணப்படுக்கையில் இருக்கின்றார், எழும்பி நடக்கவே இல்லாத நிலைமையில் இப்பொழுது இருக்கின்றார் என்றும் பேசப்படுகின்றது. அண்மையில் பல வீடியோ காட்சிகள் வந்ததும் எனக்கு உண்மையில் கவலையாக இருந்தது. நான் அந்த காலத்தில் வினோத் கம்ப்ளிக்கும் ஒரு தீவிர ரசிகர் என்று சொல்லலாம். பார்த்து அவருடைய அந்த துடுப்பாட்டம், பேண்ட் போட்டுட்டு பேட் பண்றது, கையில் அந்த ஸ்வெப்ட் இதெல்லாம் போட்டுட்டு விளையாடுறது ஒரு ஸ்டைல். நான் முதல்ல அதை பார்ப்பேன், என்னதுக்கு போட்டுருக்காங்கன்னே தெரியாது நமக்கு. அது இப்போதான் தெரியும், இந்த வேர்வையை துடைக்கிறதுக்கு. அதான் அதை ஸ்டைலிஷாக போட்டு அந்த பேட் பண்ற விதம். அதே மாதிரி நான் நினைக்கிறேன் 92-93 ஆண்டு காலத்தில் இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி, முரளியின் ஆரம்ப காலங்கள், அந்த ஸ்டெப் அவுட்ல முன்னுக்கு முரளிக்கு 2 6 அடிப்பார் கம்ப்ளி. அதில் நான் நினைக்கிற மாதிரி, அதாவது அதுல ஒரு சில இடங்கள் பார்த்தா வினோத் கம்ப்ளின்ற அந்த துடுப்பாட்டம் நம்ம மேற்கிந்திய தீவுகளோட அந்த நேரத்தில் இந்திய அணி விளையாடும் போது லாராவுடைய அதிரடி துடுப்பாட்டம் அப்படின்றத பார்க்கறதுக்கே நான் இருப்போம். அவருடைய ஆரம்ப துடுப்பாட்டம் ஒரு 5 ஓவருக்கு மழையா பொழியும், எல்லா பக்கத்துக்கும் மழையா பொழியும். இதே துடுப்பாட்டத்தை நாங்கள் அப்போ பார்க்கும்போது இவருடைய வினோத் கம்ப்ளியுடைய துடுப்பாட்டம் இதே பாணியில இருக்கும். லாரா இந்த அளவுக்கு வச்சு வாங்கினாரோ இதை விட ஆக்ரோஷமா இருக்கும் அவருடைய துடுப்பாட்டம். இது எல்லாமே ஒரு கிரிக்கெட்டுடைய பொற்காலம்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு கங்குலி வந்தாரு. அதுக்கு பிறகு அதே பாணியில கம்ப்ளியின் இடத்தை
உண்மையில் மீள்நிரப்புகை செய்யாது. சாதனை அந்த இதுவும் சொல்கின்ற ஓட்டங்கள் பாருங்க, 17 டெஸ்ட் போட்டிகளை 21 தடவை தான் துடுப்படுத்த ஆடி இருக்கின்றார். இந்த 21 இன்னிங்ஸில் 1084 ஓட்டங்கள். அதாவது இப்பொழுது நவீன கிரிக்கெட்டில் 21 இன்னிங்ஸில் 1084 ஓட்டங்களை ஓரளவு பெற்றுக்கொள்ளலாம். சாதாரணமாக உயரிய துடுப்பாட்ட வீரர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த நேரத்தில் இலகுவானது அல்ல. அந்த நேரத்தில் இந்த ஓட்டங்கள் என்பது பெரிய விஷயம். இதில் 227 ஓட்டங்கள் இவருடைய கூடுதலான ஓட்டங்கள். பெற்ற 4 சதங்களில் 2 சதங்கள் இரட்டை சதங்கள், அதுவும் அடுத்தடுத்து இரட்டை சதங்கள் 2. இதெல்லாம் நடைபெறுவதற்கு சாத்தியம் இல்லாத விடயங்கள். ஒரு நாள் சதேச போட்டிகளில் 97 இன்னிங்ஸில் 2477 ஓட்டங்கள். இன்று வரையில் வாங்கியிருக்காரு. தன்னுடைய பர்த்டேயில் செஞ்சுரி அடிச்ச ஒரு வீரர் ஒரு நாள் சதேச போட்டிகளில். இவருடைய 2 சதம் தான். இவருடைய இந்த 2 சதமும் 14 அரைச்சதங்கள் என்பதும் மத்திய தர வரிசையில் துடுப்படுத்தாடி பெரியது. இவருடைய ஆரம்ப துடுப்பாட்டம் விடுங்க, மத்திய தர வரிசை. இவருடைய சராசரி டெஸ்டில் 54.2. அதாவது இன்னும் இந்த ஒரு 20 இன்னிங்ஸை தாண்டிய வீரர்கள் கொண்டிருக்கக்கூடிய உயரிய சராசரியாகவும் இது கருதப்படுகின்றது. வினோத் காம்ப்ளியின் அது எல்லோருக்குமே தெரியும், சகல ஊடகங்கள் மூலமாகவும் தெரிய வந்தது. வினோத் காம்ப்ளி ஒரு 20 வயது 21 வயது என்று வந்து அவருக்கு அந்த ஃபேமஸ் கிடைத்ததும், அவர் மும்பையை சேர்ந்தவர், எனவே மகாராஷ்டிரா பகுதியைச் சேர்ந்தவர் என்று வருகின்ற வழியில் கொஞ்சம் அங்கே இந்த களியாட்டங்கள், ஹேப்பனிங், பார்ட்டிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். எனவே பழக்கப்பட்டு மது போதை அருந்துவது, இரவு நேரங்களில் போட்டிகளில் இருந்தாலும் நைட் கிளப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இரவு விடுதிகளுக்குள் சென்று நடனமாடுவது, இவ்வாறான கேளிக்கைகளுக்குள் சென்று கவனத்தை விட்டுவிட்டார். எனவே அதன் காரணமாக அணிக்குள் இருந்து சிக்கல்கள், அதே போன்று அணிகளுக்குள் முரண்படுவது, 96ஆம் ஆண்டு உலக கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இவர் தான் போராடி அழுது முகமது அசாரின் அப்போதைய தலைவரோடு முரண்பட்டு கொண்டது, திட்டியது, இவற்றின் காரணமாக அணியால் வெளியேற்றப்பட்டது என்று ஒரு சுமூகமான நிலைமையினை இவர் கொண்டு செல்லவில்லை. எனக்கு தெரிந்து சில வேளைகளில் அதன் காரணமாகத்தான் சச்சின் கொஞ்சம் இவரிடமிருந்து விலகி கொண்டாரோ. விளையாடுகின்ற காலங்களில் உங்களுக்கு தெரியும், ஒரு நண்பரை ஒரு அளவுக்கு முயற்சி செய்யலாம், இல்லை இவரை திருத்த முடியாது இருக்கின்றது என்று சொன்னால் விலகத்தான் வேண்டும். அவ்வாறு ஒன்று நடந்ததன் காரணமாகத்தான் கம்பளி சில வருடங்களுக்கு முன்னர் சச்சின் தன்னை கண்டுகொண்டதில்லை என்று சொல்லியிருந்தார். ஆனால் அண்மை காலத்தில் ஒரு நிகழ்வு சொன்னார், சச்சினால் தான் நான் இப்பொழுது மீண்டும் எழுப்பி நடக்கின்ற என்னுடைய 3 சத்திர சிகிச்சைகளுக்காகவும் பணத்தை செலவழித்தது சச்சின் என்று சொல்லியிருந்தார். ஒரு தடவை 2011ஆம் ஆண்டு இவர் கார் ஓடிக்கொண்டு செல்கின்ற வேளையில் முதல் தடவையாக இவருக்கு ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வந்து ஒரு போலீஸின் உதவியுடன் தான் இவர் அனுமதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் தப்பித்துக் கொண்டார். யோசித்து பாருங்கள், 2011ஆம் ஆண்டு யோசிக்கின்ற வேளையில் கிட்டத்தட்ட 40 வயது முதலாவது ஹார்ட் அட்டாக். கூட 37 கிரிக்கெட் விளையாடுறாங்க நிறைய. தோனி இன்னும் 44 வயதில் விளையாடி அவருக்கு முதலாவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கின்றது என்றால் நிச்சயமாக அவருடைய பழக்க வழக்கங்கள் என்பது எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எனவே தலை சிறந்த சச்சினை என்று எந்த அளவுக்கு கிரிக்கெட் உலகம் தூக்கி கொண்டாடி இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தூக்கி கொண்டாடப்பட்டிருக்க வேண்டியவர் வினோத் காம்ப்ளி. மிக முக்கியமான. எனவே இந்திய ரசிகர்கள், கிரிக்கெட் ரசிகர்கள், நான் நினைக்கின்ற இந்த நிகழ்ச்சியினை பார்க்கின்ற வேளையில் வினோத் காம்ப்ளி உங்கள் கண்முன் வந்து போவார். அதாவது 90களில் அவர் விளையாடிய விதம், ஹெல்மெட்டை கலட்டினால் உள்ளே அணிந்திருக்க வந்த ஒயிட் பேண்ட், அந்த அவருடைய அந்த ஸ்டைலிஷ் தொடுப்படுத்தாடுகின்ற வேளையில் வருகின்ற அந்த விதங்கள், இவை உங்களுக்கு நிச்சயமாக எனக்கு இதை பதிவு செய்கின்ற வேளையிலுமே கண்ணுக்கு முன்னுக்கு வந்து போகின்றது. எனவே அதன் காரணமாக தான் வினோத், நாங்கள் ஏற்கனவே ஆரம்ப காலங்களில் பல வீரர்கள் பற்றி பேசி இருக்கின்றோம், இம்ரான் கான் போன்றவர்கள் எல்லாம் பேசி இருக்கின்றோம். எனவே மீண்டும் அவற்றை இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். வினோத் காம்ப்ளி பற்றி பேச வேண்டும் என்ற ஆசை ஒன்று எனக்கு வந்ததன் காரணமாக இதை ஆரம்பித்திருக்கின்றோம். இதோட வினோத் காம்ப்ளி உங்களுக்கு ஒரு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியவர்கள், நீங்கள் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் வினோத் காம்ப்ளி தெரிஞ்சாலே ஏகப்பட்ட வீடியோஸ்கள் வரும். அந்த அவருடைய துடுப்பாட்டம் சம்பந்தமான பழைய காலத்து 10 ஸ்போர்ட்ஸுடைய வீடியோக்களில் ஏகப்பட்ட வீடியோக்கள் அதில் இருக்குது. அதில் இப்போ பார்த்தோன்னா இப்போ எல்லாம் ஹெச்டியில் அது வந்து ஒரு சின்ன இதாக தான் தெரியும், பெட்டியாக தான் தெரியும். ஆனால் அது அந்த பெட்டிக்குள்ளே பெரிய மேஜிக் இருக்கும். அதை நீங்கள் பாருங்க. வினோத் காம்ப்ளியோட டெக்னிக் அண்ட் அவர் துடுப்படுத்தாடுகின்ற அந்த கொஞ்சம் போட்டிகள் இருந்தாலும் அவற்றை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், இப்போ இருக்க கிரிக்கெட்டை நீங்கள் எப்படி பார்க்கும்போது அட பாவிகளா அப்பவே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி இருக்கும். அதை இப்போ இருக்கிறத விட இதை விட மேல்படியா இருக்கும். அந்த நான் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது அப்படி இருக்கும். நம்ம சனத்ஜாசுடைய வீடியோவா இருக்கட்டும், முரளிதரன் பந்து வீச்சா இருக்கட்டும், எல்லாமே ஷக்லிங் முஸ்டாக்னு சொல்லி பாகிஸ்தான்ல இருந்த மிகப்பெரிய பெரிய ஒரு பந்து வீச்சு அந்த காலகட்டத்துக்குள்ள எல்லாம் முஸ்டாக் அஹமத் பாகிஸ்தானில் இருந்து, அதே போன்று இந்தியாவில் ஏராளமான பந்து வீச்சாளர்கள் இப்படி இருக்கின்றார்கள். இப்போ வரிசை பற்றி பட்டியலிட்டு போய்க்கலாம். அண்மையில் சந்திர ஒரு வீடியோ தற்செயலாக யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில் பார்த்தேன். இப்பொழுதெல்லாம் ஹெல்மெட்ல பட்டாலே வெளியே நடந்து போறாங்க தானே. ஒரு மேட்ச் பார்த்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வீடியோ இருக்குது. நிறைய வீடியோ பவுலர் வந்து போடுறார், ஹெல்மெட் இல்ல, நேரடியா பந்து தலையில படுது.
தடை போட்டு பேட் பண்றாரு அடுத்த போலுக்கு. இப்ப எல்லாம் கொலிசன்ன்றாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வேறு ஆளை கொண்டு வந்து துடுப்படுத்த ஆடலாம், மாத்தலாம். இப்ப ஜோதிச்சு பாருங்க அந்த நேரத்தில் எப்படி விளையாடி இருக்காங்க, எப்படி துடுப்படுத்த ஆடி இருக்காங்க என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. வினோத் கம்பளி பற்றி நீங்க தெரிஞ்ச விஷயங்கள், உங்களுக்கு அவரை எப்படி தெரியும், அவரை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வேறு யாராவது இந்த மாதிரி எந்த அணியா இருந்தாலும், எந்த நாட்டு அணியா இருந்தாலும் சரி, இந்த வீரரை பத்தி பேசுங்க, இந்த வீரர் இப்ப எங்க, இந்த மாதிரியான கேள்விகள் கூட இருந்தால் அதையும் கருத்துக்கள்ல சொல்லுங்க. எங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. அப்பப்ப அந்தந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து கொண்டே இருப்பாங்க. இலங்கை, இந்தியா மட்டுமல்ல, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் இந்த பக்கமாக இருந்தும் பல வீரர்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அவர்களையும் அப்பப்ப எடுத்து விடுவோம். எனவே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்.